ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த ராவணனோட சிறையிலிருந்து பாபா நம்மளை எப்படி விடுவிக்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது இந்த தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேணும். அதனால் இந்த பழைய உலகத்தை மொத்தமாக மறந்துடுங்க. கேள்வி கேட்குறாங்க பாபா, குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை அனைவருக்கும் சொல்ல முடியும்? பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தை இப்போ எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்காரு. இப்போ இங்கே கிடைக்கிறது எல்லாமே எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி தான். இந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கு எவ்வளோ சண்டை சச்சரவு, எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லையற்ற இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு சோழிக்கு சமமான இந்த ஆஸ்தியெல்லாம் அதோட கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளவு ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக நம்ம அப்பா வந்திருக்காரு அப்படின்னு செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக குழந்தைகளே, இப்போது என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அபிபச்சாரி பக்தின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு இறைவனை மட்டும் வழிபாடு செய்கிறது. இன்னொன்று விபச்சாரி பக்தி, அதாவது பல கடவுளை வழிபாடு செய்கிறது. இப்போ நீங்கள் பக்தியெல்லாம் முடிச்சிட்டீங்க. யார் இப்போது இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இங்கே பாபாவை நினைவு பண்ணணும். பக்தியில் கூட அபிபச்சாரி, அதாவது ஒருத்தரோட பக்தியை மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி பக்தி பண்ணவங்க தான் இப்போது பாபாவையும் நல்லா நினைவு பண்ண முடியும். நிறைய கடவுள், நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணவங்கெல்லாம் இங்கே நினைவு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒருத்தரை நினைவு பண்ண மாட்டாங்க. பாபாவை மட்டும் நினைக்க சொன்னால் இங்கே எல்லைக்குட்பட்ட இந்த உறவுகள், இந்த நண்பர்கள், இது எல்லாத்தையும் நினைச்சிட்ருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, இங்கே யார் நல்லபடியாக பாபா ஒருத்தர், ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் இந்த எல்லையற்ற ஆஸ்தி கிடச்சிட்ருக்கு நமக்கு. எல்லையற்ற ஆஸ்தி அந்த ஒரு இறைவன்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அவர் தான் பரம்பிதா பரமாத்மா சிவ பாபா. ஒளி புள்ளியாக இருக்கார். எல்லாமே அங்கே பக்தினாலே விஸ்தாரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள், அந்த பரிகாரம் பண்ணணும், அந்த கோயிலுக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே வெளிநோக்கு முகம், வெளி விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே ஒரே ஒரு புள்ளியை நினைவு பண்ணணும். எல்லாமே ஒரு டாட்டில் முடிஞ்சிருது. ஸோ அப்போ ஒரே ஒரு சிவ பாபாவை நினைவு பண்ணணும். இப்போ யார் பக்தி ஒரு இறைவனை பண்ணாங்களோ அவங்க தான் ஒரு இறைவன். இப்போ நம்ம அப்பா சிவபாபாவை கான்சன்ட்ரேட்டடாக நினைக்கவே முடியும். பக்திக்கும் இந்த ஞானத்துக்கும் ஒரு லிங்க் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பாபாவை ஒரு அரை மணி நேரம் நினைக்கிறோம், இல்லை ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறோன்னா கூட முழுமையாக பாபாவை மட்டும் நினைவு பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேஷனோட நினைக்கும் போது தான் பக்தியும் நம்ம ஒரு இறைவனை பண்ணுவோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நம்ம அப்பா 84 ஜென்மம் எடுத்த குழந்தைங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்காரு. 84 ஜென்மம் எடுக்கிறீங்க, ஆனால் இப்போ மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுது. 84 ஜென்மம் ஆகுது. எதுக்குன்னா தேவதையிலிருந்து இந்த கலியுக ஆத்மாவாக மாறுறதுக்கு. ஆனால் கலியுக ஆத்மாவிலேருந்து
மீண்டும் தேவதையாகிறதுக்கு ஒரே ஒரு வினாடி போதும். நம்ம தான் வந்து அந்த தேவதையாக இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஆத்மா, நம்ம வந்து ஆத்மா பல பிறவிகளாக எடுத்து அடுத்தடுத்த பிறவி எடுத்து எடுத்து இப்போது கடைசி அந்த தமோ பிரதான நிலைக்கு அடையும் போது தான் பாபா வந்து சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் தான் வந்து அந்த தேவதைகள். தேவதைகள் அப்படின்னா அவங்களும் மனுஷங்க தான். பாபா சொல்கிறாங்க அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணங்கள் உள்ள மனிதர்கள். அந்த தெய்வீக குணங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும்? பாபா சொல்கிறாங்க அவங்களும் பாபாவை நினைவு பண்ணவங்க தான். பாபா அது வேறு யாரும் இல்லை, குழந்தைங்களாகிய நீங்கள் தான். நீங்கள் இப்போ பாபாவை அந்த தெய்வீக குணம் கடலாக இருக்கக்கூடியவரை நினைவு பண்ணி நீங்கள் தான் வந்து தேவதையாகவே ஆகுறீங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே, இப்போ நீங்களும் எல்லாருமே வந்து இந்த ராவணனோட சிறையில் அடைப்பட்டு இருந்தீங்க. சிறையில் தான் இருக்கோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இந்த 5 விகாரங்கள் இந்த உடலில் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க. தான் வந்து ஒரு ஆத்மானே தெரியாமல் சிறையில் மாட்டிகிட்ருக்கீங்க. இந்த சிறையிலிருந்து பாபா இப்போ விடுதலை நம்மளை பண்ணுறதுக்காக தான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே உங்களை இந்த ராவணனோட சிறையிலிருந்து விடுதலை செய்கிறதுக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கேன். இந்த ராவண சிறையில் வந்து நீங்கள் அரைக்கல்பம் வந்து ஜெயிலில் அதாவது ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டீங்க. இப்போது வந்து உங்களையும் விடுதலை செய்கிற முழு உலகமும் இப்போது விடுதலை ஆக போகுது. ஏன்னா இந்த அழிவுக்கான இந்த ஏற்பாடுகள் எல்லாம், இந்த ஏவுகணை, ராக்கெட்டு, பாம்ஸு, அது இதுன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஏன்னா அது நிச்சயமாக அந்த பாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அழிச்சிருவாங்க. ஆனால் அதுவும் ஒரு வினாடி தான். அழிவும் வந்து ஒரே ஒரு வினாடியில் அது நடந்துடும். ஆனால் வந்து அதற்கு முன்னாடியே நம்ம தெய்வீக குணங்களை நிரப்பிக்கணும் நமக்குள்ளே. அதற்கு பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து முழுமையாக ராவணனோட சிறையிலிருந்து விடுதலை ஆகணும். இந்த 5 விகாரங்கள் என்ற இந்த ராவணோட சிறையிலிருந்து மாட்டிகிட்ருக்க இந்த முழு உலகத்தில் நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும். அதற்கு வந்து என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வந்து ஞானத்தை சொல்லுங்கள். அப்பா வந்திருக்காரு, அப்பா வந்து இப்போது எல்லையற்ற ஆசி கொடுத்துட்ருக்காரு. எல்லைக்குட்பட்ட ஆசி எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு இப்போது. அதாவது பக்தி வந்து முடிஞ்சிருச்சு. ராவணோட ராஜ்யமே இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி நமக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு முழு உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்பாவோட செய்தியை வந்து கொடுங்க. அப்பா வந்து எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுத்துட்ருக்காருன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குஷி வந்து அனுபவம் ஆகும். அப்பா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு குஷி கிடைக்கும். அப்பா நமக்காக ஆஸ்தி கொடுக்குறாருன்னு அவங்க எல்லாருக்குமே ஒரு குஷியாக இருக்கும். அப்போது வந்து அவங்களும் வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரையும் விடுதலை செய்கிறதுக்கு நீங்களும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். ஏன்னா அந்த மாதிரி தேவதைகள் மாதிரி நடந்துக்கும் போது தான் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்களும் இறைவனோட குழந்தைகள் தான். நம்மளே வந்து இந்த அசாந்தியில் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நமக்கும் புத்தி ஓப்பனாக இருக்காது. அந்த டைமில் நம்ம எப்படி மற்றவங்களுக்கு செய்தியை கொடுத்து அவங்கள சிறையிலேருந்து காப்பாற்ற முடியும்? அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாரையுமே பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கீங்க. சங்கம யுகத்தில்னா இந்த சைடு பார்த்தா கலியுகம், இந்த சைடு பார்த்தா வந்து சத்தியுகம் இருக்குது. நீங்கள் உங்களோட புத்தியை வந்து சத்தியுகம் பக்கம் தான் நீங்கள் பார்க்கணும். சத்தியுகத்தை மட்டும்தான் பார்க்கணும்.
ஏன்னா இந்த பழைய உலகம் மொத்தமாக அழிய போகுது, முழுசாக அழிய போகுது. அது வந்து ஒரு இது கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. பழைய உலகத்தில் எதுவுமே இருக்காது, ஒரு தூசி கூட இருக்காது. அப்புறம் எதுக்கு அதில் வந்து புத்தியை வந்து அதில் செலுத்தணும்? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும். ஏன் பாபா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்படி நடக்குதேன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்போ நம்மளோட கணக்கு வழக்குகள் எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு. முழு உலகத்தில் இருக்கவங்களோட கணக்கு வழக்கும் முடிஞ்சிட்ருக்கு. பாபாவை வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என்பது. அதாவது முழு உலகத்தையுமே இப்போது கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் வந்துட்டார். அப்புறம் எதற்கு இந்த பழைய உலகத்தோட அந்த சிந்தனைகள், பழைய உலகத்தில் நம்ம புத்தியை வந்து செலுத்தவே கூடாது. இந்த பக்கம் நம்மளோட சமஸ்காரமும் இருக்கும். அதாவது நம்மளுக்குள்ள இந்த கலியுகத்தோட சமஸ்காரம் ப்ளஸ் தெய்வீக குணங்கள், தேவதைகளோட சமஸ்காரம். இப்போ நம்ம வந்து தேவதைகளோட சமஸ்காரத்தை தான் பயன்படுத்தணும். அதை வந்து ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து அது வந்து நமக்கு பழக்கமாகும். இப்போ வண்டி ஓட்டுறோன்னா, வண்டி எடுத்த உடனே நம்மளால் ஓட்ட முடியாது. அதை ஓட்டி பழகும் போது தான் அதுக்கப்புறமேட்டு அது சுலபமாக மாறும், அது ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த மாதிரி தெய்வீக குணங்களை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாரணை பண்ணணும். நேற்று பாபா சொன்ன மாதிரி முதல்ல பேசாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தாதிகள்லாம் நம்ம பார்க்கும் போது அவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. என்ன சொன்னாலுமே அந்தளவுக்கு வந்து ரியாக்ட் ஆகவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்க பாபாவோட நினைவிலேயே உள்நோக்கு முகமாக இருந்து எல்லாருக்கும் என்ன தேவையோ அந்த சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவதைகளும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதியாக இருந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து எண்ணங்கள் மூலியமாகவே செய்தியை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ராஜா இருக்காருன்னா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணன், அதாவது அவர் தான் வந்து ஸ்ரீ நாராயணனா ஆகி ஸ்ரீ லக்ஷ்மியை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அவங்க 2 பேருமே வந்து எண்ணங்கள் மூலியமாகவே ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க அந்த டைமில், சத்தியுகத்தில். அந்த டைமில் எல்லாருக்கும் போயிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லலாம் மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோன்னு நினைப்பு, அந்த எண்ணங்கள்னாலேயே எல்லாருமே வந்து செய்கையினாலேயே வந்து புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே என்ன நடக்க போகுது, அடுத்து என்னது அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அப்போது வந்து அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பாபாவோட குழந்தைங்க, இந்த தாதிகள், மகாரதிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமைதியில் இருந்து தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட செய்கைகள் தான் அதிகமாக இருக்கும். அவங்களோட எனர்ஜியை வந்து அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் இப்போ நீங்கள் வந்து அமரணும். அது என்ன அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த புருவ மத்திக்கு நடுவில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிச்சிட்ருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த சிம்மாசனத்தில் இப்போ நம்ம வந்து அமர்ந்திருக்கணும். அப்போ தான் வந்து எல்லையற்ற முழு உலகத்துக்கும் ராஜ்யம் கிடைக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் வந்து நமக்கு கிடைக்கும். அங்கே போயிட்டு நம்ம ராஜ்யம் பண்ண முடியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இப்போ நான் பாபா வந்து பரநாமத்தில் வந்து இந்த பிரம்ம பாபாவோட சரீரத்தில் வந்து தான் இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அங்கேருந்து அப்படியே வந்து எந்த ஒரு செய்கையும் காமிக்க முடியாது. இந்த சரீரத்தில் வந்து இந்த பிரம்ம பாபாவோட உடம்பை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஞானத்தை வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த பழைய உலகம், இந்த பழைய உடம்பு, இந்த தேகம் உட்பட அனைத்து இந்த தர்மங்கள், இந்த பழைய குடும்பம் எதையுமே வந்து ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இந்த பழைய உலகத்தை மறந்துட்டு
பாபா ஒருத்தரை மட்டும் நினைவு பண்ணணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட அமைதியில் இருக்கார். அப்போது அவரையும் நம்ம நினைவு பண்ணும்போது ரொம்ப அமைதியாக இருக்கணும். வாயிலையும் வந்து எதையும் பேசாமல் இருக்கணும், மனசுலேயும் எதையும் பேசாமல் இருக்கணும். மனசில் வந்து சில பேர் வாயில் வந்து அமைதியாக பேசாமல் இருப்பாங்க, ஆனால் மனசில் கூட வந்து யாரை பற்றியும் எதை பற்றியுமே நெகட்டிவாவோ வீணான விஷயங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது. என்ன தான் நினைக்கணும் அப்படின்னா, பாபாவோட மகா வாக்கியங்கள். நம்ம ஏணிப்படியில் இப்போ இறங்கி வந்துட்டோம். இப்போ மீண்டும் பாபா வந்து ஏணிப்படியில் ஏறத்துக்கான வழி சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முழுமையாக அமைதியாகணும். மனசளவில் கூட வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது டைரெக்டாக எங்கே போவீங்கன்னா, முழுமை நிலை அடைஞ்ச உடனே நீங்கள் எங்கே போவீங்கன்னா, இனிமையான வீட்டுக்கு, இனிமையான அமைதியான வீட்டுக்கு போவீங்க. அந்த அமைதியான வீட்டில் வந்து ரொம்ப அமைதி, இந்த சப்தமே இருக்காது. கொஞ்சம் கூட அங்கே வந்து யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, நினைவு கூட வந்து நினைக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அமைதியில் வந்து நீங்கள் இருக்கணும். இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு அமைதியை நீங்கள் அனுபவம் பண்ண முடியும். இப்போது இந்த சன்னியாசிகள்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முக்தி தாமத்தை தான் நினைவு பண்ணுறாங்க. இதோட படிப்பை தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து முக்திக்கு போகணும், அமைதியாக இருங்க அப்படின்னு. முக்திக்கு தான் மட்டும் அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும், அதனால் அதை மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாபா வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, உங்களுக்கு வந்து சுகதாமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் வந்து சத்தியுகம் திரேதாயுகம். அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த சுகதாமம்னு ஒன்று இருக்குது. சொர்க்கத்தோட ஞானம் வந்து பாபாவுக்கு தான் தெரியும். ஏன்னா பாபா வந்து ஞான கடல். சத்தியுகம் திரேதாயுகம் போலனா கூட அங்கே என்னென்ன எப்படி நடக்கும், எந்த மாதிரி வழிமுறைகள், அங்கே எல்லாமே வந்து பாபாவுக்கு தெரியும். அந்த சுகதாமத்தோட ஞானத்தை பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, அதனால் வந்து ஆலஃப் அண்ட் பே, அதாவது பாபாவையும் பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியையும் நினைவு பண்ணணும். பாபா வந்து இந்த சொர்க்கத்தை வந்து நமக்கு ஆசையாக கொடுக்குறாரு, எல்லையற்ற ஒரு ஆஸ்தி. அப்போ எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கணும், குஷியிலேயே இருக்கணும். இங்கே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்களே போதையில் இருக்காங்க, தான் என்னமோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் உண்மையான சொர்க்கத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ போதையில் இருக்கணும். அதுவும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நீங்கள் தான் வந்து முழுமையான ஆஸ்தியை அடைஞ்சிங்க, இப்போ மீண்டும் அடைஞ்சிட்ருக்கீங்க. இந்த கிருஷ்ணரை கூட வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கருப்பாகவும் இருக்கார், வெள்ளையாகவும் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர் மட்டும் கிடையாது, 33 கோடி தேவர்கள் நீங்கள் எல்லாருமே தான். அதாவது கருப்பாகவும் ஆகுறீங்க, திரும்பவும் வெள்ளையாகிறீங்க. பாபாவை நினைவு பண்ணி வெள்ளையாயிடுறீங்க. திரும்பவும் வந்து இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. துக்கம் அரை கல்பம், துக்கம் அரை கல்பம், சுகம். அதுவும் அரை கல்பம் கூட கிடையாது நமக்கு சுகம், 3/4 பங்கு சுகம் வந்து இருக்குது. நிறைய அதிகமான சுகம் நம்ம தான் வந்து பார்த்துருக்குறோம். அப்போது இது வந்து ஒரு விளையாட்டு. ராவணன் வந்து திரும்பவும் சிறையில் வந்து சிறைப்பிடிச்சி வச்சுருவான், திரும்பியும் பாபா வந்து விடுதலை கொடுப்பாரு. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு கணக்கே கிடையாது. பல கோடி வாட்டி, அதையும் தாண்டி பல கோடி வாட்டி நடந்திருக்கு, மீண்டும் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் பாபா வந்து இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அதுலேயும் ஆண்கள் சரீரத்தில் இருக்கவங்களும் இருக்கீங்க, பெண் சரீரத்தில் இருக்கவங்களும் இருக்கீங்க நிறைய பேர். ஆனால் அதிகமாக இருக்கிறது யாருன்னா பெண் சரீரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தாய்மார்கள்.
அப்போது பாபா வந்து தாய்மார்கள் கிட்ட தான் இந்த கலசத்தை வைக்கிறாரு. ஞான கலசம் வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. முழு உலகத்துக்கும் சிறையிலிருந்து ராவண சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வந்தே மாத்திரம். அவங்களுக்கு வந்து தாய்மாதர்களுக்கு பாபா வந்து வந்தே மாத்திரம் தெய்வீக குணங்களை நீங்கள் தான் வந்து எல்லாருக்குமே வந்து புரிய வைக்கிறீங்க அப்படின்னு பாபா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. தாய்மார்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இனிமையாக அன்பாக வந்து ஒரு தாயாக வந்து எல்லார்கிட்டேயும் நடந்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வந்து வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிரேஷ்டமான நேரத்தில் சிரேஷ்டமான கர்மம் செஞ்சுக்கிட்டே ஆஹா ஆஹான்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சிரேஷ்டமான ஒரு நேரம். சுயம் பகவான் ஈஸ்வரன் நம்ம அப்பா வந்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ சிரேஷ்டமான கர்மம் தான் செய்யணும். அதாவது ஆஹா ஆஹான்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா எப்பயுமே அதாவது நம்மளுக்கு காட்சி வந்து ஒரு துக்கத்துக்கான ஒரு காட்சியாகவே இருக்கலாம். ஆனாலும் ஆஹா ஆஹா என்னடா அது இப்படி நடந்துருச்சு அப்படி இப்படின்னு ஐயோ ஐயோன்னு மட்டும் நம்ம வாயிலிருந்து மனசுலேருந்து கூட கொஞ்சம் கூட வரக்கூடாது. அந்த மாதிரி ஆஹா எல்லாமே எனக்கு நன்மைக்கு தான், என் கூட பாபா இறைவனே இருக்கார், ஆஹா பாபா ஆஹா இது அதிசயமான ஒரு ட்ராமா, இந்த ட்ராமாவில் எனக்கு ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு, எல்லா கல்பத்துலேயும் நம்ம தான் வந்து சத்தியுகத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரே குஷியிலேயே இருக்கணும். ஆஹா ஆஹான்னு மட்டும்தான் நம்ம மனசில் இருந்து வரணும். அதுதான் வெளியிலையும் வரணும். எந்த மாதிரி காட்சியை பார்த்தாலும் சரி அவங்கள தான் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்ல முடியும். மனம் புத்தியை வந்து சக்திசாலியாக ஆக்கிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து எங்களை வந்து நடுவில் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நடுவில் இப்போது நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.